எங்கே இருக்கிறோன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் நம்ம முன்னோர்கள் இடத்துல தான் இருக்கிறோம். பேய் இருக்குன்னு பயப்படுறீங்களா? பேயெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க அமைதியாக ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நாம் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. பேயை பார்த்து பயப்பட தேவையில்லை, படத்தில் மட்டும் பயந்தா போதும். பேயின்னு பயப்படாதீங்க. பாருங்கள், சிவலிங்கம் இருக்குது, நந்தி பகவான் இருக்கிறாரு. அதனால் எந்த பயமும் கிடையாது. படத்தில் பேயை பார்த்து பயப்பட்டா போதுன்னு சொன்னேன்ல. சமீப காலத்தில் மிரட்டலான பேய் படங்கள்னா காஞ்சனா, பீஸா, ஈரம் இது மாதிரி சொல்லலாம். இதில் ஈரம் அறிவழகன், பீஸா சுப்புராஜ் 2 பேருமே ரொம்ப வித்தியாசமாக படம் எடுத்திருந்தாங்க. பேய் இல்லாமல் என்னென்னா, ஈரம் அறிவழகன் பேயவே காட்டாமல் ஒரு ஈரத்தை மட்டும் காட்டி பேய் மாதிரி பண்ணியிருந்தார். அதே மாதிரி பீஸாவிலையும் ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. லாரன்ஸ் காஞ்சனாவில் ரொம்ப அதிரடியான பேயை காமிச்சிருந்தார். இந்த 3 பேரில் அறிவழகனும் சுப்புராஜ் 2 பேருமே அடுத்து பேயை விட்டுட்டாங்க. வேறு மாதிரி ஒரு வித்தியாசமான கதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி விஷயங்களை விரைவில் பார்க்கலாம். ஆனால் நம்ம லாரன்ஸ் அடுத்து அதை விட அதிகமாக காஞ்சனாவை விட அதிரடியான ஒரு பேய் படத்தோட கிளம்பிறங்குறார். அந்த படத்தை பற்றி சீக்கிரம் தகவல்கள் வெளிவரும்னு நினைக்கிறேன். நாம் இதே மாதிரி ஒரு இடத்துல அது பற்றி டீட்டெயில்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். முதல்ல நாம் சின்ன பையனாக இருக்கும்போது பேய்னா உடம்பெல்லாம் மாவு கட்டு போட்டுட்டு நகம் பெருசாக இருக்கும், ப்ரௌன் கலர் ஹேர் கால் வரைக்கும் இருக்கும். இப்போல்லாம் அந்த மாதிரி பேயை பார்த்து குழந்தை கூட பயப்படுறதில்ல. இப்போ வர்ற படங்களில் பேய் பிசாசுன்னு சொல்லி எதையும் காட்டாமல் வித்தியாசமாக காட்டுறாங்கல்ல, அதை பார்க்கத்தான் ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. பார்த்தீங்கல்ல, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன்ல. யாரோ இவங்களை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் நம்ம காஞ்சனாவோ இல்லை பீட்சாவோ வரப்போகுது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.